உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். ஓம் நம சிவாய. என்ன துப்பறிய சிங்கம் அப்படியே மல்லாந்து கிடக்குற? கால் அடிபட்டுச்சுன்னு சொன்னாங்க. நல்லா தானே இருக்குது. வேற எங்க அடிபட்டுச்சு? பாண்டியா, சாரி தம்பி, நீங்க அடிபட்டு ஹாஸ்பிட்டல் இருக்கிறதா கேள்விப்பட்டேன். எப்படி கேள்விப்பட்டீங்க? யார் உங்களுக்கு தகவல் சொன்னது? ஆஹா, இவன் துப்பறிய சிங்கங்கிறத மறந்துட்டு சிஸ்டர் வாயை கொடுத்து மாட்டிக்கிச்சே. அது மாறி உங்ககிட்ட போன்ல பேசிட்டு இருந்தால, அத கேட்டேன். அப்படியா? மாரி என்கிட்ட போன்ல பேசினத ஒட்டு கேட்டீங்களா? ஹலோ, அவங்க கேட்க மாட்டாங்க. ஒட்டு கேட்கறதெல்லாம் ஏன் டியூட்டி தான். அதுக்கு கூட சான்ஸ் இல்லையே. மாரி கிட்ட நான் இப்பதான் போன்லயே பேசினேன். அதுக்குள்ள நர்ஸ் நீங்க வந்திருக்கிறதா சொன்னாங்க. எப்படி? ஓகே, எப்படியோ ஸ்மெல் பண்ணி வந்துட்டீங்க. சரி, அதை விடுங்க தாரா. தம்பி, என் பேரு தாரா இல்ல, என் பேரு மாயா. காசில இருந்து வந்திருக்கிற மாயா. குடு. இந்தாங்க, இதெல்லாம் டூ மச். உடல் நலம் பெற வாழ்த்துக்கள். தேங்க்யூ தாரா. மறுபடியும் நீங்க தப்பு பண்றீங்களே. என் பேரு தாரா இல்ல, மாயா. மாதாஜி காசில இருந்து வந்திருக்காங்க. அப்படியா? பாக்குறதுக்கு நான் தாரா மாதிரி இருக்கேன், ஆனா நான் தாரா இல்ல. நீங்க மாதிரி எல்லாம் இல்ல, ஒரிஜினலாவே தாரா தான். அதுல எனக்கு எந்த டவுட்டுமே இல்ல. நீங்க தான் தாராங்கிறத நிரூபிக்கிறதுக்கு எனக்கு கிடைச்ச டிஎன்ஏ ரிப்போர்ட் என்கிட்ட இருந்து இப்ப மிஸ் ஆயிடுச்சு. அதை மட்டும் கரெக்டா கொண்டு வந்து சூர்யா கிட்ட இப்ப ஒப்படைச்சிருந்தேன்னா, சூர்யா உங்களை கழுத்தை பிடிச்சு வெளியே அனுப்பியிருப்பாரு. தத்தெடுத்திருக்க மாட்டாரு. எப்படியோ உங்களுக்கு விஷயம் தெரிஞ்சு ஆளுங்களை அனுப்பி என்கிட்ட இருக்கிற ரிப்போர்ட்டை புடுங்கி நெருப்பு வச்சு எரிச்சிட்டீங்க. இப்ப வேணா நீங்க ஜெயிச்சிருக்கலாம், ஆனா இந்த வெற்றி நிரந்தரம் கிடையாது. கூடிய சீக்கிரமே நீங்க தான் தாராங்கிறத சூர்யா கிட்ட நான் நிரூபிப்பேன். ஓம் நம சிவாய. தம்பி, நான் திரும்பவும் சொல்றேன், என் பேரு தாரா இல்ல, என் பேரு மாயா. நான் காசில இருந்து வந்திருக்கிற மாயா. அத முதல்ல புரிஞ்சுக்கோங்க. நீங்க ஏன் திரும்ப திரும்ப என்ன தாரான்னு தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க? நீங்க என்ன தப்பா புரிஞ்சுக்கலாம், ஆனா நான் உங்களை நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். உங்க மேல எனக்கு நல்ல அபிப்பிராயம் இருக்கு. அதனாலதான் உங்களை பாக்குறதுக்கு நான் பூச்செண்டோட வந்தேன். உடம்ப பாத்துக்கோங்க தம்பி. ஓம் நம சிவாய. மிஸ்டர் பூங்குன்றன், இப்பதானே நீங்க இங்க வந்து படுத்திருக்கீங்க. அதான் மாதாஜி ஆசீர்வாதம் பண்ணிட்டாங்கல்ல, இனிமே நீங்க ஓஹோடு வருவீங்க. ஓம் நமச்சிவாய. சிங்கம் அசிங்கப்பட போகுது. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.